கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல. மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி. அது காட்சலா. ஒவ்வொரு எல்லைக்கு ஒரு காவல் தெய்வம் இருப்பா. இவன் இந்த எல்லைக்கானவன். அதான் காங்கு. உங்க ஊரை பத்தி தெரியாது, ஆனா இந்த தீவுல காங்கு தான் கடவுள். ரெண்டுத்துக்கும் ஒரு பழைய பகை இருக்கு. இதுங்களுடைய மூதாதையர்கள் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு கட்டுக்கதை கூட இருக்கு. அதனால இதுங்க சந்திச்சதுன்னா யார் சரணடைவாங்கன்ற கேள்விதானே. 10 வருஷம் அந்த தீவுல காங்க நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதனால ஒரு விஷயம் எனக்கு உறுதியா தெரியும், காங் யாருக்கிட்டயும் சரணடையாது. ஏறு அடி பட 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 தந்தது பத்தலையா அடிச்ச வத்தனம் செல்ல சதற படித்த சிங்கத்தை இழுப்பியா சைச்ச வத்தனம் இல்ல வா சகலடி சறுக்குதா உனக்கவே அரக்கனா அந்த திமிரி இப்ப எங்க அடா ஆரம்ப காலத்துல பூமியோட மேல் பகுதியும் ஹாலோ ஆத்தும் நல்லிணக்கத்துல தான் இருந்திருக்காங்க. டைட்டன்ஸ் இயற்கையோட பாதுகாவலர்களாகவும், அப்புறம் கிரேட் ஏப்ஸ் மனித இனத்தோட பாதுகாவலர்களாகவும் இருந்திருக்காங்க.
இறப்பு இல்லாதவன் இதை கடவுள்னு கூட சொல்றாங்க. இதான் காங். இந்த மக்களுக்கு கடவுள் மாதிரி. இவங்க எதிர்த்தது யாருன்னு உங்கள யாராலையாவது யோகிக்க முடியுதா? உடனே நீங்க இருக்கிற முரட்டுத்தனமான சாமி கேட்ட கருப்பு காட்ஸ்ல உன்னை தனி ஆளல. இந்த லட்சண கருப்பேன் அவங்க கருப்பா. வந்துட்டேன்டா. இது ஏன் எல்லை. என்ன மீறி இனிமே எதுவும் பண்ண முடியாது.